ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜென் இன்ஃப்ரா. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியோட கைட்லைன் வேல்யூ அண்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு ஜென்ரலாக கைட்லைன் வேல்யூ பார்ப்பாங்கன்னா, ஸோ இப்போது எக்ஸாம்பிள் ஒரு 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 லேண்டோட ப்ரைஸை வந்து அண்டர் வேல்யூடாக காமிக்கிறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட் செட் பண்ண ரூல்ஸ் படி கைட்லைன் வேல்யூ கீழே யாருமே ப்ராப்பர்ட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டாம்ப் டியூட்டி வந்து உங்களோட கைட்லைன் பொறுத்து தான் உங்களோட ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸும் டிசைட் ஆகும். அதே மாரி பிளாக் மணி பொருள்றத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோசமே இந்த கைட்லைன் வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க இந்த வெப்சைட் போயிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, கிளிக் ஹியர் டூ சர்ச் பை ஸ்ட்ரீட் நேம் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரீட் நேம் குடுத்துக்கிட்டு நம்ம அ ஜோன் அப்புறம் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அதே மாரி ரிஜிஸ்டர்ட் வில்லேஜ் அதெல்லாம் செலக்ட் பண்ணோம்னா, உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் வில்லேஜுக்கான என்னென்ன ஸ்ட்ரீட் நேம்ஸ் இருக்கோ, அந்தந்த ஸ்ட்ரீட் நேம் பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த கைட்லைன் வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க அபிராமி நகர் ஃபர்ஸ்ட் கார் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா, 1540 பெர் ஸ்கொயர் ஃபீட். அதேமாரி ஸ்கொயர் மீட்டருக்கும் குடுத்துருக்காங்க. நான் லேட்டர் வீடியோல உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும், ஸ்கொயர் மீட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். அதேமாரி லேண்ட் கிளாசிஃபிகேஷனும் இங்க குடுத்துருக்காங்க. அதேமாரி எப்பத்துலேருந்து அந்த எஃபெக்டிவ் அந்த அமௌண்ட் எஃபெக்டிவ்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதே மாரி இப்போ சர்வே நம்பர் வச்சு எப்படி நம்ம பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, சர்வே நம்பர் வைஸ் கிளிக் பண்ணிட்டு ஜோன் அதேமாரி ஜோன், சப் ரெஜிஸ்டர், ரிஜிஸ்டர்ட் வில்லேஜ் ப்ளஸ் உங்க சர்வே நம்பர். உங்க பத்திரத்தில இருக்கக்கூடிய சர்வே நம்பர் மென்ஷன் பண்ணீங்கன்னா, அந்த சர்வே நம்பருக்கு இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் எத்தனை இருக்கோ எல்லாத்துக்குமான கைட்லைன் வேல்யூ அதே மாரி ஸ்கொயர் மீட்டர் வேல்யூமே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அதே மாரி உங்களோட லேண்ட் கிளாசிஃபிகேஷன் டைப் பிரைமரி ரெசிடென்ஷியலா இல்லன்னா மிக்ஸட் ரெசிடென்ஷியல் அந்த மாரி எல்லாமே உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10.76 ஸ்கொயர் ஃபீட் தான் ஸ்கொயர் மீட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரஃபா சொல்லணும்னா ஒரு ஸ்கொயர் மீட்டர்ன்றது ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு அசம்ப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ வந்து 10.76. ஸோ இப்போ நம்ம காம்போசிட் வேல்யூ வந்து பார்க்கலாம். காம்போசிட் வேல்யூக்குமே வந்து நீங்கள் ஜோன், சப் ரெஜிஸ்டர் ஆஃப் இட், ரெஜிஸ்டர் வில்லேஜ் செலக்ட் பண்ணலாம். ஸோ காம்போசிட் வேல்யூன்றது என்னன்னா, உங்களோட லேண்ட் வேல்யூ ப்ளஸ் உங்களோட பில்டிங் வேல்யூ அதுதான் வந்து காம்போசிட் வேல்யூ சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி லேண்ட் ப்ளஸ் ப்ராப்பர்ட்டி வீடு இருக்குன்னா அதை நீங்கள் செல் பண்ணணும்னா இந்த ரேட் தான் பேஸ் ரேட். இதுக்கு மேலே தான் உங்களால் செல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து நம்மளோட ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸை செட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் உங்களால் கைட்லைன் வேல்யூ சர்ச் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.